காங்கிரஸ் கட்சியின் 140வது ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய இருவரும் தலைவர்கள் பேசிய பேச்சு தற்போது விவாத பொருளாக மாறியிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். RSS அமைப்பின் பணிகளை புகழ்ந்து பேசியிருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திக் விஜய் சிங். இதுகுறித்த கேள்வி MP மாணிக்கம் தாக்கூரிடம் முன்வைக்கப்பட்ட போது அவர் தெரிவித்த கருத்து தற்போது விவாத பொருளாக மாறியிருப்பதை செய்திகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், திக் விஜய் சிங் பேசிய கருத்து தொடர்பா MP மாணிக்கம் தாக்கூர் கிட்ட கேள்வி முன்வைக்கப்பட்டப்போ அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இப்போ விவாத பொருளா மாறியிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு RSS அமைப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை திக் விஜய் சிங்குக்கு ஆன பதிலடியா மாணிக்கம் தாக்கூர் முன் வச்சிருக்கக்கூடிய நிலையில இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது? ஷாம், வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய 2 தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தற்போது ஒரு பெரும் சர்ச்சையாக அக்கட்சிக்குள்ளே வெடித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் டெல்லியில நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ளும் முன்பு மத்திய பிரதேச முன்னாள் முதல் மந்திரியும் மூத்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய திக் விஜய் சிங் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவை பொறுத்தவரையில இணையத்தில் ஒரு புகைப்படத்தை பார்த்ததாகவும் அது தன்னை வெகுவாக ஈர்த்ததாகவும் குறிப்பிட்டு அதில் சிலரை டேக் செய்திருந்தார். குறிப்பாக பாஜகவினுடைய மூத்த தலைவர் அத்வானி கலந்து கொண்ட ஒரு பொது நிகழ்ச்சியில் அவரது காலடியிலே தரையில் நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்திருப்பது போலவும் அந்த பழைய புகைப்படத்தை அவர் பதிவு செய்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ஜெயராம் ரமேஷ் ஆகியோருக்கு பகிர்ந்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் இதில் அவர் குறிப்பிட்டு பகிர்ந்திருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திக் விஜய் சிங், நான் RSS மற்றும் மோடியை கடுமையாக எதிர்க்கிறேன், ஆனால் அதன் கட்டமைப்பை ஆதரிக்கிறேன். அமைப்பைத்தான் நான் பாராட்டினேனே தவிர அவர்களது சித்தாந்தத்தையோ கருத்துக்களையோ நான் ஏற்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். RSS மற்றும் மோடியினுடைய தீவிர எதிர்ப்பாளராக நான் முன்பு இருந்தேன், இப்போது இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன் என்று அவர் குறிப்பிட்டு அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனாலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அது பெரிய புகைச்சலை உண்டாக்கியது. எதற்காக இவர் அந்த RSS புகழ வேண்டும்? நம்முடைய கட்சியே ஒரு பாரம்பரியமான கட்சி, 150 ஆண்டுகள் ஆகி இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியில் இல்லாத விஷயமா RSS இருக்க போகின்றது? எதற்காக RSS பாராட்ட வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த விருதுநகரை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூரிடம் இது சம்பந்தமாக ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் கடுமையாக இருக்கின்றார். RSS வெறுப்பின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அது வெறுப்பை மட்டும்தான் பரப்புகிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். RSS அமைப்பிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. அல்கொய்தாவிடமிருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா? அல்கொய்தா வெறுப்பின் ஒரு அமைப்பு, அது மற்றவர்களை வெறுக்கிறது. அந்த அமைப்பிலிருந்து கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது? நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் நல்லவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். 140 ஆண்டுகள் பழமையான காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, இதில் பல விஷயங்கள் இருக்கின்றது, அவற்றை கற்றுக்கொள்ளலாம். மகாத்மா காந்தி காங்கிரஸ் கட்சியை மக்கள் இயக்கமாக மாற்றினார். இந்த அமைப்பு அந்த வெறுப்பு அமைப்புகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமா என அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். திக் விஜய் சிங் தெரிவித்த கருத்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் மாணிக்கம் தாக்கூர் தற்போது RSS அமைப்பை அல்கொய்தாவுடன் ஒப்பிட்டு ஒரு தீவிரவாத அமைப்பு என்பது போல அவர் உதாரணத்தை தெரிவித்திருப்பது அது மீண்டும் சர்ச்சையை வேறு திசையை நோக்கி நகர்த்தி இருக்கிறது.